ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். எதிர்நீச்சல். அதாவது எதிர்நீச்சல் என்னன்னா, நீங்க சின்ன பையனா இருக்கும்போது அல்ல பல பேர் பார்த்தீங்கன்னா ஆத்துல குளிக்கும் போது, இன்னைக்கு எல்லாம் இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ரொம்ப பேர் ஆத்துல குளிக்கிறது எல்லாம் ஸ்விம்மிங் பூலு இப்படிதான் குளிக்கிறாங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஆத்துல அடிக்கடி குளிக்க போவோம். அப்ப தண்ணி வந்துட்டு இருக்கும்போது தண்ணிக்கு எதிர்த்தாப்புல தண்ணி வருதுன்னா நாங்க எதிர்நீச்சல் அடிப்போம். ரொம்ப ஹார்டா இருக்கும். எதிர்நீச்சல் அடிச்சு வேகமா போக முடியாது. நம்ம உடம்பு அவ்வளவு டயர்டா இருக்கும். ஆனா அந்த ஆவியில வைராக்கியத்தை வச்சுட்டு எப்படியா எதிர்நீச்சல் அடிச்சுட்டு நாங்க போவோம். ஆனா பைபிள் ஒரு எதிர்நீச்சல் சொல்லுது. இந்த நீச்சல் கண்டிப்பா எல்லா ரட்சிக்கப்பட்டவங்க கிறிஸ்துவுல இருக்கிறவங்க எதிர்நீச்சல் அடிச்சாகணும். எதிர்நீச்சல் சொன்னோன்னு பாஸ்டர் எங்க இருக்கு, எந்த குளத்துல போய் நாங்க எதிர்நீச்சல் அடிக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எதிர்நீச்சல் அடிக்கணும். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பாருங்க வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அக்கிரம் செய்யணும், அக்கிரம் செஞ்சுட்டு இருக்கிறான். அது 2வது சப்ஜெக்ட். இந்த பொல்லாத இந்த நாட்கள்ல நாம எப்படியாவது பரிசுத்தமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொல்லாத நாட்கள்ல எப்படியாவது பரிசுத்தமா இருந்துக்கணும். பரிசுத்தமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த எதிர்நீச்சலை குறித்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் வாசி பாத்தீங்கன்னா அதோட சுருக்கமா சொல்றேன். அது வசனத்துல சொல்லாம வசனம் அந்த டிஸ்பிளே மேல வந்து டிஸ்பிளேல வரும், நீங்க பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பேப்பரு, டிவி நிகழ்ச்சி, இன்டர்நெட் எல்லாத்துலயுமே ஆபாசம் நிறைஞ்சிருக்கு. காத்தே பாவத்தினால நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா? நீங்க செல்போன்ல வந்து நம்ம நெட் ஆன் பண்ண காத்து மூலமா தான் என்ன செய்யுது, இன்டர்நெட் கிடைக்குது. காற்று ஃபுல்லா பாவத்தில் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்கிற பழகிற எத்தனையோ மனுஷங்க லஞ்சம், நேர்மை இல்லாத வாழ்க்கை, எத்தனையோ மனிதர்கள் என்ன செய்றாங்க, பண ஆசை, அன்பு இல்லாம என்ன செய்றாங்க, கோல் சொல்லுகிறது, மற்றவர்களுக்கு குறை சொல்லுகிறது, இப்படி நிறைய காணப்படுது. நமக்கு சோதனை பெருகினாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிற வழி ஆண்டவர் உண்டாக்கி இருக்கார். நமக்கு நிறைய சோதனை காட்டாற்று வெள்ளம் போல வந்தாலும் அதுல தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா, பரிசுத்தம் என்கிற ஒரு எதிர்நீச்சல். ரொம்ப கஷ்டமான காரியங்க. நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா நிஜ லைஃப்ல நீங்க வாழ்ந்து காட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா அதுல நீங்க நாளோட பழகிட்டீங்கன்னா, எதிர்நீச்சல் அடிச்சு பழகி பரிசுத்தமா வாழ்ந்துட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு அது அப்படியே மைண்ட்ல ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பரிசுத்தை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. யோசேப்பை கொடுத்து நீங்க பார்க்கிறோம். ஒரு ரியலா இன்னைக்கு நீங்க ரியலா யோசிச்சு பாருங்க, நார்மலா யோசிச்சு பாருங்க. ஒரு அடிமையா இருக்கிறாரு, அவங்க போய் எகிப்து தேசத்துல வெறுக்கப்படுறாரு, அந்த போர்ச்சுகல் வீட்டுல வேலை பார்க்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு எஜமானி வந்து அவருக்கு என்ன சொல்றாங்க, தவறு பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் தர்றாங்க. சொல்றது எஜமானி அம்மா, நீ இப்படி நடந்துக்கிட்டா உனக்கு அடிமையே கிடையாதுப்பா, நீ நல்லா சாப்பிட்டு சம்பளம் வாங்கிட்டு நல்ல ரூம்ல உட்காந்து ஜாலியா கால் மேல கால் போட்டு உட்காந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. கொடுக்கறது யாரு? எஜமானி அம்மா. அந்த வார்த்தை அவன் கேட்டிருந்தா நிஜமாவே நல்ல உலக பிரகாரமா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். அதற்கு பின்னாடி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா தேவன் கொடுத்த திட்டத்துக்கு அவன் என்ன செஞ்சான், தேவன் கொடுத்த திட்டம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு உலக திட்டத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. அந்த எதிர்நீச்சல் அடிச்சான். எதிர்நீச்சல் அடிச்சா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ ஒரு ஆத்து தண்ணீர்ல எதிர்நீச்சல் என்ன ஆகும், பாடி பயங்கர டயர்ட் ஆகும். இங்க எதிர்நீச்சல் அடிக்கும்போது அவனுக்கு மரணம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஜமானி அம்மா இப்படி சொன்னதுனால அந்த எஜமானி அம்மா என்ன யோசிச்சிருப்பாங்க, ஒருவேளை இவனை நம்ம மன்னிச்சு விட்டாலும் இவன் ஒருவேளை நம்மளை பத்தி தவறா சொல்லிட்டான்னா நம்முடைய மான மரியாதை போயிடும், அவசரப்பட்டு விட்டு சொல்லிட்டுமோ அப்படின்னு என்ன செய்வாங்க. அந்த அம்மா இல்லாத பொய்ய சொன்னாங்க. அவர் மரண தண்டனை கைதியா ஒரு சிறைச்சாலை அடைக்கப்பட்டான். ஆனா பாருங்க, யோசேப்போடு கூட ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் இருந்தாரு. காரணம், அவன் எதிர்நீச்சல் அடிச்சான். பரிசுத்தம் எதிர்நீச்சல். இன்னைக்கு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல லஞ்சம் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருதா? லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க. கோபப்படுற மாதிரி சூழ்நிலை வருதா? கோபப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர், இந்த வீடியோ நிச்சயமா அவரு பாப்பாரு நினைக்கிறேன், கார்த்திகேயன்ட்டு ஒரு பிரதர் இருந்தார். அவர் வந்து ஒரு இடத்துல அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு சொன்னாங்க. அவர் தான் அங்க ஜெனரல் மேனேஜர் மாதிரி இருக்காரு. அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு சொன்னாங்க. குற்றச்சாட்டு எத்தனையோ பேர் சொல்லும் போது அவர் அமைதியா இருந்தார். நான் அவர் பக்கத்துல நிக்கிறேன், ஒரு ஆடிட்டிங் நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து திடீர்னு வந்து அப்புறம் ஆடிட்டிங் முடிச்சு எல்லாம் போயிட்டாங்க. அவர் கொஞ்சம் கூட கோவப்படவே இல்லை. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் இவ்வளவு பேர் உங்களை பத்தி இவ்வளவு தப்பா சொல்றாங்களா, நீங்க ஒரு வார்த்தை கூட மறுப்பா சொல்லலையே? அவர் சொன்னார், நான் ஏன் மறுப்பு சொல்லணும், நான் எந்த தவறுமே பண்ணல, ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னா.
அவர் டேபிள் ஒரு வசனம் போட்டது, அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் என்ன செய்யுமா விசுவாசிக்கும். அன்பு பெருசு அப்படின்னு அவர் ஆவியின் கனிகளை குறித்து அவர் எழுதி போட்டிருந்தார். அந்த வசனத்தை அவர் படிச்சது மாத்திரம் இல்ல, அதுபடி நடந்துகிட்டார். பாவத்துக்கு எதிராக எதிர்நீச்சல் அடிச்சார். அவர் மேல எல்லாரும் குறை சொல்லும் போது அவர் குறை சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு அவர் நல்ல நிலைமையில நல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் ஏன் சொல்றேன்னா, பாவத்துக்கு எதிராக எதிர்நீச்சல் நீங்க அடிச்சு பழகுங்க. எந்த சூழ்நிலையுமே ஆண்டவருக்கா வைராக்கியமே இல்லைங்க. வைராக்கியம் சொல்லணும்னா நீங்க உடனே சண்டை, வம்பு, வீம்பு, வைராக்கியம் அதை சொல்ல அந்த வைராக்கியம் கிடையாது, அது பிரயோஜனம் இல்லாது. கர்த்தருக்கா வைராக்கியம் என்னன்னா, ஒரு தவறு பண்ணக்கூடிய சூழல் வரும்போது நீங்க தவறு பண்ணாதீங்க, கோபப்படுற சூழல் வந்தா கோபப்படாதீங்க, லஞ்சம் வாங்குற சூழல் வந்தா லஞ்சம் வாங்காதீங்க, பாலியல் சிக்கலை மாற்றிக்கொள்ளாதீங்க, ரொம்ப கவனமா இருங்க. பாவத்துக்கு எதிராக எதிர்நீச்சல் அடிங்க. உங்க கையில செல்போன் இருக்கு. இப்ப இந்த வீடியோ நீங்க செல்போன்ல பாத்துட்டு இருக்கீங்களா? சில பேர் லேப்டாப் பாக்குறீங்க, சில பேர் செல்போன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இதே செல்போன்ல வேற அசிங்கங்களையும் பார்க்க முடியும். அதை பார்க்காம நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க பாவத்துக்கு எதிராக எதிர்நீச்சல் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். சில பேர் என்ன செய்வாங்க, எப்ப பார்த்தாலும் அந்த ஆபாசத்தில் நிறைஞ்சு இருப்பாங்க. அவங்க அந்த பாவத்துல மாட்டிக்கிட்டாங்க. இந்த காட்டாற்று வெள்ளத்துல அடிக்கப்பட்டு அதோட தண்ணியோடு போயிட்டு இருப்பாங்க. உயிருள்ள மீன்கள் எதிர்நீச்சல் அடிக்கும். நீங்க கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? உயிருள்ள மீன்கள் தண்ணியை எதிர்த்து நேரா போகும், செத்த மீன்கள் ஆத்தோட போகும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா சுடு சோறு இருக்கு, நல்ல சாப்பாடு சூடா இருக்குன்னா அதுல ஈக்கள் உட்காராது. கவனிச்சு பாத்திருக்கீங்களா? ஏன் ஈ உட்காராது? அங்க ஹீட் இருக்கு, சூடா இருக்குன்னா உட்காராது. அதே குளிர்ந்த சாப்பாட்டுல ஈக்கள் உட்காரும். நீங்க ஆவியில அனலா இருந்தா நிச்சயமா நீங்க பாவத்துக்கு எதிர்நீச்சல் அடிக்க முடியும். அல்லேலூயா, நிச்சயமா அடிக்க முடியும். என்னோட வாழ்க்கையில எத்தனையோ முறை பாவத்துக்கு எதிர்நீச்சல் அங்க அடிச்சு நாங்க வெளியே வந்திருக்கிறோம். எத்தனையோ முறை கோவப்படுற மாதிரி சூழ்நிலை, லஞ்சம் வாங்குற மாதிரி சூழ்நிலை அத்தனையும் விட்டுட்டு வெளியே வந்திருக்கிற காரணம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்க. அந்த போர்ச்சுபார் மனைவி சொன்ன வார்த்தை தெரியுமா? இங்க பாருங்க யாருமே இல்ல, இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பாரு, யாருமே இல்லை சொல்லும் போது யோசேப்பு சொன்ன வார்த்தை, கர்த்தரை மேலந்து பார்த்துட்டு இருக்கார். நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து எப்படி அப்படின்னு. அது பாவம் செய்யமான்னு சொன்னதுனால சிறைச்சாலைல போட்டாங்க. பாவம் செய்ய சொன்ன அம்மா என்ன செஞ்சாங்க? அரண்மனையில் இருந்தாங்க. ஆனா ஒரு காலம் வந்தது, ஒரு நேரம் வந்தது, தேவன் யோசேப்பை பெரிய அதிகாரியா உயர்த்தினார். இன்னைக்கு வீடியோ பாக்குற நீங்க உங்களை கர்த்தர் பெரிய லெவல்ல கொண்டு போவோம்னா பாவத்துக்கு எதிர்நீச்சல் அடிங்க. செல்போன்ல எங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஆபாசங்கள் எதுவும் பார்க்காதீங்க. வேண்டாம், கர்த்தருக்கு வைராக்கியம் இல்லைங்க. நிச்சயமா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்றீங்களா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பாவத்துக்கு எதிராக எதிர்நீச்சல் அடிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு துணை நில்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் கூட எங்களை பலப்படுத்துங்க. எங்களை சிந்தனைகள், எண்ணங்கள், நினைவுகள் எல்லாம் இருக்கிற எல்லா விதமான தகப்பனே, எல்லா விதமான பாவங்கள், ஆபாசங்கள், எல்லா விதமான தகப்பனே பிரச்சனைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும். இந்த உலகத்தின் பாவங்கள் எதிர்நீச்சல் அடிக்க உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, பாவம் எங்களை எந்த வகையிலும் ஆட்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே, அதனுடைய காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் உயிருள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்க வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். நன்றி.